வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாவா கிளாசிக். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 42ஓட ரிவ்யூ பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஜாவா கிளாசிக்கோட டெஸ்டட் ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலாக இதான் அந்த பைக் பார்க்குறது எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ பைக்கில் வந்து நிறைய இடத்துல குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம இப்போ ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்னிக்கல் ஸ்பெக்கை வந்து பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா அது நம்ம வாக் அரவுண்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுக்கு உட்கார்றதுக்குலாம் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ பைக்கோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் போஸ்டர் இப்படி தான் இருக்கும். ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா 42ஓட இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பில்லியன் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் வந்து இல்லவே இல்லை சுத்தமாக. நீங்கள் உட்காந்தாங்கன்னா ஏதோ தொத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ இதில் வந்து ரொம்ப கிளாசிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. 42ல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினோட சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இயர்லியராக நாங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ பைக்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத மெயினாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் பைக்கோட சவுண்டு. ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து பைக்கோட பவர் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனார்மஸ் பவர். ஆக்சுவலாக நீங்கள் 300cc பைக்கில் வந்து இந்த மாதிரியான கிளாசிக் டிசைனில் இருக்கிற பைக்கில் ஸோ இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? வாவ், செம்மையாக இருக்குது பவர் ஆக்சுவலாக. ஸோ உண்மையாலுமே சொல்லி ஆகணும், இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பவர் ப்ளஸ் கம்ஃபர்ட் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் 42 கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் ரொம்ப மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாங் ரைடு போகும்போது இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டுமே வந்து இலுமினேஷனும் நல்லாயிருக்கு. ஸோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நான் டபுள்ஸில் இருக்கேன். இப்போ பின்னாடி வந்து ஷோரூம் காய்ஸ் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இருந்தாலுமே வந்து வண்டி நல்லா புல் பண்ணுது. பவர் வந்து நல்லா இருக்குது, புல்லிங் நல்லா இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இந்த பைக்கோட சவுண்டை என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறமா பேசுகிறேன். ஸ்பீடோமீட்டரை வந்து கழட்டி விட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறது எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எனிவே பைக்கோட ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் என்னால் ரைடை என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ இந்த ஷார்ட் ரைடில் என்னால் ஒன்றும் பெருசாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியுது என்ன அப்படின்னா வண்டியோட பவர், ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட், அப்புறம் சீட்டிங் கம்ஃபர்ட். இதை பற்றி மட்டும்தான் என்னால் பேச முடியுது. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சீட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹைட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் வந்து பேக்கில் தள்ளி உட்காந்து இந்த பைக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து பில்லியன் சீட்டோட இந்த பைக்கில் என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சீட் வந்து காம்பேக்டாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட் ஏதாவது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இதில் க்ரூசிங் நல்லா பண்ணலாம். அது வந்து நீங்கள் டவுட்டே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நிம்பிளாக இருக்குது. நிம்பிள் மீன்ஸ் ரொம்ப ஹேண்டில் பார்லாம் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ அந்த பைக்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு ஹேண்டிலில் தெரியல. இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கும் ஆசை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஷோரூம் போய்ட்டு டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த பைக் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் ரைடுக்கு வந்து ஒரு ½ வெயிட் பண்ணேன். அது வரைக்குமே பைக் வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் ரைடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க கண்டினியூஸாக. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ பட் ஸ்டில் நான் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் ஹீட் வந்து ஃபீல் பண்ணலை. பெருசாக பார்க்கும்போது ரேடியேட்டர் ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஒரு லாங் ரைடு போனால் தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு டெஸ்ட் ரைடு ஒரு அரௌண்டு 3 kilometer ஓட்டும்போதே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்களும் போய்ட்டு டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 42 கம்பேர் பண்ணும்போது இதில் என்னால் ஃபீல் பண்ண முடியறது என்ன அப்படின்னா ஒன்லி ஹேண்டில் பார் மட்டும்தான் பெருசாக ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவும் நல்லாயிருக்கு.
வாவ், செம பவர். ஆக்சுவலாக ஷோரூமில் பைக் கொடுக்கும்போதே ரொம்ப வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்பீடோமீட்டரே இல்லை, நான் எவ்வளோ வேகம் போகிறேன் அப்படின்னே தெரில. ஏதோ குத்து மதிப்பாக நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னொன்று சொல்லி ஆகணும், நான் இப்போ த்ரூஅவுட் த டெஸ்ட் ரைடு தேர்ட் கியருக்கு மேலே நான் போகவே இல்லை. ஏன்னா தேர்ட் கியர்லேயே அவங்களே சொன்னாங்க 100 ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணும். ஏன்னா நான் தேர்ட் கியர்லேயே வந்து எல்லா பைக்குமே ஓவர்டேக் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரியான பவர் இருக்குது அந்த பைக்கில். ஸோ இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் வந்து பார்க்கும்போது நீங்கள் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர் தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பிகினர்ஸே இந்த பைக்கை வந்து வாங்கி ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரியான ஹேண்ட்லிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாவாவோட அந்த பழைய ஜாவா பைக்கோட அந்த ஃபீல் வந்து இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங்கில் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா விண்டு பிளாஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் விண்ட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் டூரிங் போகிறீங்கன்னா. ஸோ இந்த பைக்கை பற்றின என்னோட கருத்துக்கள் அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது கருத்துக்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சப்போர்ட்னா ஒன்றுமே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.